வணக்க மக்களை, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? டிடிவி தினகரனை ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை மட்டும் ஏற்க மறுப்பதென்ன? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அதிமுகவுக்கு இது ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறதா. அதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருதான். அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் வகையில்தான் அதற்கான வேலைகளை டெல்லி தலைமை மேலிடம் செய்து வந்தது. அந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதாவது அதிமுகவுடன் இணைப்பதற்கான வேலைகளை டெல்லி தலைமை செய்திருந்ததாம். ஆனால் அதற்கு கொஞ்சம் கூட செவிசாய்க்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து விட்டார். அதாவது ஒருபோதும் ஓ பன்னீர்செல்வத்தை நாங்கள் கட்சியில் சேர்க்க மாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். இந்த நிலையில்தான் டிடிவி தினகரன் மட்டும் ஏன் ஏற்றுக்கொண்டார் என்ற கேள்வி மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. அதாவது டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அரசியல் ரீதியாக சவாலாக இருந்தவர்கள். ஆனால் டிடிவி தினகரனை பழைய கசப்புகளை மறந்து ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் விஷயத்தில் மட்டும் பிடிவாதமாக நோ சொல்வதற்கு பின்னால் ஒரு மிகச்சிறந்த அரசியல் கணக்கில் இருக்கிறதா. அதாவது டிடிவி தினகரன் என்பவர் ஒரு தனி அரசியல் கட்சியின் அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர். அவர் கூட்டணி வந்தாலும் அதிமுகவின் உட்கட்சி அதிகாரத்தில் கண்டிப்பாக தலையிட முடியாது. அவர் ஒரு வெளி சக்தியாக மட்டுமே இருப்பார். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அப்படி இல்லை. கட்சியை வழிநடத்த துடிக்கும் ஒரு இணைய அதிகாரம் என்றே ஓ பன்னீர்செல்வம் உள்ளே வந்தால் மீண்டும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பார் என்ற இரட்டை தலைமை பேச்சுக்கள் எழுமா. இது எடப்பாடியின் ஒற்றை தலைமை பிம்பத்தை கண்டிப்பாக உடைக்கும். எடப்பாடி பழனிசாமி தயங்கவே இதுவே முதல் காரணமாக பார்க்கப்படுகிறதா. அதாவது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இடையே நடந்த மோதல் என்பது அரசியல் மோதல் கிடையாது. அது உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் வரை சென்ற ஒரு கடுமையான சட்டப்போர் என்றே கூறப்படுகிறதா. அதிமுகவின் சின்னம் மற்றும் கட்சியின் பெயரை முடிக்க ஓபிஎஸ் அவர்கள் முயற்சித்தார் என்பது எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டாகும். கட்சியை விட்டு தன்னை நீக்கிய ஓபிஎஸ்ஐ சட்ட ரீதியாக எதிர்த்தும் அதிமுக அலுவலகத்திற்கு நுழைந்து ஆவணங்களை எடுத்து மன்னிக்க முடியாத ஒரு தனிப்பட்ட துரோகம் என்று எடப்பாடி பழனிசாமி அதை பார்ப்பதால் தான் ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சிக்குள் இணைப்பது குறித்து கண்டிப்பாக அவர் யோசிக்க மாட்டார் என்று தான் கூறப்படுகிறதா. தென் மாவட்டங்களில் அதிமுகவின் வாக்கு சிறுவதை தடுக்க தினகரன் தேவை. அவரிடம் குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் அதாவது சுமார் 5-8% தினகரன் வாக்கு செல்வாக்கு என்பது தென் தமிழகத்தை பொறுத்தவரை முக்குளத்தவர் வாக்கு என்பதும் கண்டிப்பாக அதிமுகவிற்கு ஒரு முக்கிய வாக்காக பார்க்கப்படுகிறது. இதனை மனதில் கொண்டுதான் டிடிவி தினகரனை கண்டிப்பாக தனது கூட்டணியில் சேர்த்து கொண்டதாக கூறப்படுகிறதா. அந்த வகையில்தான் அதாவது எடப்பாடி பழனிசாமி தினகரன் இருந்தால் ஓபிஎஸ் தேவையில்லை, ஏனெனில்தான் தினகரனே அந்த சமூக வாக்களை ஒருங்கிணைத்து விடுவார் என்று எடப்பாடியின் புது கணக்காக மாறிவிட்டது. பாஜக மேலிடம் ஓபிஎஸ் மற்றும் தினகரன் இருவரையுமே சேர்க்க சொல்லி எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுத்தது. ஆனால் தினகரனை மட்டுமே ஏற்றுக்கொண்டதன் மூலம் பாஜகவின் பேச்சை ஓரளவுக்கு கேட்ட போலவும் ஆகிவிட்டதா. அதே சமயம் ஓபிஎஸ்ஐ தவிர்ப்பதன் மூலம் கட்சியின் கட்டுப்பாடு என்னிடம்தான் இருக்கிறது என்பதை டெல்லிக்கு கட்சி தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரு மிக தெளிவாக உணர்த்தியுள்ளார் என்றே கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் ஓபிஎஸ்ஸின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவர் யாருடன் கூட்டணி சேர்க்கப் போகிறார் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.